Taste the Daily. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அமச்சியாபுரம் கிராமத்தில் குடிநீர் மேல்நிலை தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட நிலையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் சம்பவ இடத்தை பார்வையிட்டார். மேலும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கிராம மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவுவதை அரசு மூடி மறைக்க பார்க்கிறது எனவும் இதுவரை இந்த சம்பவம் குறித்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். அப்போது கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர். மலம் இருப்பதை உறுதி செய்தார்கள். தற்போது இந்த பகுதியிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதை இந்த அரசாங்கம் இன்றைக்கு மூடி மறைக்கிற ஒரு செயல். அங்கே காவல்துறை அதிகாரியிடத்திலும் வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகளும் அங்கே முகாமிட்டிருக்கிறார்கள். இங்கே முகாமிட்டிருக்கிற அதிகாரியிடத்தில் பொதுமக்கள் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அது குறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வது இந்த நிமிடம் வரை எங்களுக்கு கிடைத்த செய்தி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை. எங்கள் ஆற்றமிக்க ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் இந்த பகுதியிலே மக்கள் பாதுகாவலராக இருக்கிற தம்பி கொரியர் கணேசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் முகாமிட்டு மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிற போது அவரும் தொடர்ந்து இந்த மக்களோடு வலியுறுத்தி வருகிற போது இதுவரை புகார் மனுக்கு எஃப்ஐஆர் பதியவில்லை. கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் தெற்கு மற்றும் வடக்கு ஒன்றியத்திற்கான பாக கிளை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முதனை கிராமத்தில் ஒன்றிய செயலாளர்கள் முனுசாமி, சின்ன ரகுராமன் ஏற்பாட்டில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் 42 வாக்குச்சாவடி மையங்களுக்கான பாக கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் விழுப்புரம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப இணை செயலாளர் பாலாஜி, மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் அருளழகன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன், மாவட்ட துணை செயலாளர் ரவிச்சந்திரன், விவசாய அணி மாவட்ட செயலாளர் கனக சிகாமணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காரை கூட்ரோட்டில் உள்ள மாவட்ட கழக தலைமை அலுவலகத்தில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் SM சுகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து ஆலோசனைகளை வழங்கினார். மாவட்ட பொருளாளர் KPK அப்துல்லா, மாவட்ட அவைத்தலைவர் MK மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சிவகங்கையில் நீதிமன்றத்தை இடமாற்றம் செய்வதை எதிர்த்து நடைபெற்ற வழக்கறிஞர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு அதிமுக ஆதரவு அளித்தது. சிவகங்கையில் செயல்படும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தை காரைக்குடிக்கு மாற்றும் முயற்சியை நிறுத்தக் கோரி சிவகங்கை வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக அரண்மனை வாசல் முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அதில் சிவகங்கை அதிமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான PR செந்தில்நாதன் பங்கேற்று ஆதரவு தெரிவித்தார். மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு இணை செயலாளர் தங்கப்பாண்டி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி மற்றும் ஆலோசனை கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கப்பச்சி வினோத் தலைமையில் நடைபெற்றது. குந்தா மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராஜேஷ் கண்ணா ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் மணிகண்டன் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினார். தொடர்ந்து அமமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட கழக செயலாளர் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் 13,60,000 ரூபாய் மதிப்பிலான சாலை மற்றும் வடிகால் அமைக்கும் பணியை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தொடங்கி வைத்தார். 28வது வார்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலையும், 29வது வார்டில் 3,60,000 ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் மற்றும் 32வது வார்டில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால்வாய் அமைக்கும் பணியையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பட்டியலின மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதியின் அருகே குப்பைகள் கொட்டப்படுவது நிறுத்தப்படவில்லை எனில் மக்களை திரட்டி போராட்டம் நடத்தப்படும் என விடிய அரசின் நகராட்சி நிர்வாகத்திற்கு எச்சரிக்கை விடுத்தார். இன்றைக்கு ஒரு 30 லோடு இருக்கும். 30 லோடு குப்பை கொட்டி வைத்திருக்கிறார். எல்லாம் அந்த குப்பை இன்றைக்கு பெய்து வரும் மழையால் மக்கி துர்நாற்றம் வீசுது. துர்நாற்றம் வீசிப்போது இங்கே பக்கத்தில் எல்லாருக்கும் ஃபீவர், காய்ச்சல், மலேரியா எல்லாம் இன்றைக்கி நோயில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அகற்றுங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த திமுக நகரமன்ற தலைவரும் இருக்கக்கூடிய ஆணையாளரும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கல, அந்த குப்பையை எடுக்கவே இல்லை. இது ரெண்டும் செய்யலைன்னா அதிமுக சார்பில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும்.